அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் சுபம் நாமயோகம். சரிங்களா? இது 23வது நாமயோகம் ஆகும். பேர்லேயே சுபம் இருக்குது, அதனால் இது சுபநாமயோகம் தான். பேரும் சுபநாமயோகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார். ஸோ மகாலட்சுமி தாயார்னு வச்சு அவங்களுக்கு செல்வ வளம் எல்லாம் குறைவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மங்களம் சொல்லலாம், வெற்றி, தயவு, இதெல்லாம் இந்த நாமயோகத்துக்கான இதில் சிறப்பு பொருள்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாமயோகத்தை பிறந்தவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அவர்கள் எத்தனை தொழில் செய்தால் நல்லது, அவர்கள் எப்படிப்பட்ட வியாதிகள், வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்களுக்கான யோகி கோயில், அவயோகி யார், அதெல்லாம் பற்றி இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நாமயோகம் பேர்லேயே சொன்ன சுப நாமயோகம் தான். ஸோ மங்கள காரியத்துக்கு ஏற்ற நாமயோகம் தான். இதனுடைய அதிதேவதையே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். ஸோ சுக்கிரனின் அம்சம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு செல்வ வளத்துக்கு ஒரு குறையுமே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய குணம் அதிர்ஷ்டசாலிகள் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் நல்ல பக்திமான்களாக இருப்பாங்க. கேள்விக்கு ஞானம் அதிகமாகவே இருக்கும். நல்ல படிப்பாளிகள். கணக்கில் இவங்க புலின்னு சொல்லலாம். இவங்க அதே மாதிரி இவங்க செயல்கள் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நிறுத்தி நிதானமாக செயல் வீரர்கள்னு சொல்லலாம். இவங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தலையாத்திரைகள் நல்லா இருப்பாங்க. யாரையும் இவங்க பகைச்சிக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு சுமூகமான ஒரு நிலை பேணி காப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க பொதுநல விரும்பிகள். இவங்க பொது சேவை நிறையவே செய்வாங்க. நிறைய வாலண்டியர் சர்வீஸ்லாம் செய்கிறவங்க நிறைய பேர் இந்த நாமயோகத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இவங்க பெற்றோர்கள் நல்லா மதிப்பாங்க. இவங்க பெரியவர்கள், மகான்கள், யோகிகள் கூட சொல்லலாம். இவங்கள ஞான பழம் கூட சொல்லுவாங்க சில பேர். ஸோ ஞானிகள்னு சொல்லலாம். இவங்க அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள். எல்லா விதத்துலேயும் திறந்து விளங்குபவர்கள், கொடிகட்டி பரப்பவர்கள் சொல்லலாம். புகழுக்குரியவர்களும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் மற்ற விஷயங்கள் பார்க்கச்சே ஒரு வாரத்தில் சொல்லணும்னா மீதி பார்த்துக்கலாம் பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவங்க செலவு செய்கிறது எல்லாமே பார்த்து தான் கணக்கு போட்டு தான் செலவு செய்வாங்க. அனாவசிய செலவுகள் செய்ய மாட்டாங்க. எதுவும் தான் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம பஸ்ஸில் போனால் போவோம் அப்படின்னா கூட இவங்க அதை நடந்து போகிறத கூட சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பணத்தில் கொஞ்சம் இதுன்னு சொல்லலாம், பரோபகாரிகள் சொல்லலாம், கஞ்சத்தனம் முடித்தவர்களும் சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன்னா பணத்தை செலவு பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து யோசித்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் பணம் நல்லா சேரும் அவங்களுக்கு. இவங்க அரசால் நிறைய ஆதாயங்கள் உண்டு. அதாவது இவங்க இருக்கிற இடத்த கவர்மெண்ட் இதுக்கு வாடகை விட்டு அதில் வர வருமானம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டாலே இவங்களுக்கு நிறையவே நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா மகாலட்சுமியோட அதிதேவதையாக இருக்கிறதுனால செல்வ வளம் நிறைந்தே இருக்கும் அவங்களுக்கு. சொத்து பத்துக்கள் எல்லாமே நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் இவங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இறை வழிபாடு நல்லாவே இவங்க செய்வாங்க. இவங்க டெக்ஸ்டைல், துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வியாபாரமாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா நல்ல இது. அதுக்காலே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் இருக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் இருக்கலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி பியூட்டி ஷாப்ஸு, பியூட்டி பார்லர்ஸ், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இவங்க தொழில்கள் எடுத்து செய்தாங்கன்னா இவர்கள் நிச்சயமே வெற்றியே காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இவங்க அந்தளவுக்கு ஈடுபடாத இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் சில அதாவது லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு, திருவண்ணாமலையில் இருக்க முருகரை வழிபட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு இந்த யோகி, அவயோகி யார், அவங்கள பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு யோகி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமயோகத்துக்கு சூரிய பகவான், கார்த்திகை நட்சத்திரம், சூரிய பகவானே வருவார். ஸோ சூரியன் தந்தை காரகன்னு சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட இது. சூரியன் நிலையான இது அப்படின்றப்போ இவங்களுக்கு அந்த ஆறாண்டு மகாதசையில் நிலையான தொழில்கள், நிலையான இதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வருமானம், வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர்ஸு, அதே மாதிரி நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம் எல்லாமே இவங்க அந்த இடத்துல நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சூரிய தசை இவங்களுக்கு 6 ஆண்டு காலங்கள் இருக்கும். அது ஒரு நல்ல தசையாக இவங்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு அதே போல் இவங்க அந்த சூரிய தசையில் இவங்க என்ன பண்ணலாம்,
அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வைகுண்ட கண்ணபிரான் கோயில் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? அந்த கோயிலுக்கு இங்கே ஒரு வாட்டி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மேலும் நன்மைகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதேமாரி இவங்க அந்த காலகட்டங்களில் வந்து தாய் தந்தையர் வணங்குறது, சூரிய நமஸ்காரம் செய்கிறது, இது மாதிரிலாம் செய்யச்சு வந்து இவங்களுக்கு அந்த சூரிய திசையில் அதிகமான நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து அதில் கிடைக்கிற வருமானம் நிலையாக நிற்கும். அது ஒரு இது. ஏன்னா சூரியன் வந்து நிலையானவர். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யார்கிட்டையும் வந்து பலன்கள் எதிர்பார்க்காத செய்யறவங்க தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் வந்து வேறு கிரகம் சூரிய கிரகம் வந்துட்டு வேறு எந்த இந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிதோ அந்த தசை வந்து இவங்களுக்கு ஒரு யோக தசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வந்து இவங்களுக்கு ஒரு 60% நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதில் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு அவயோகி சனி பகவானே வருவார். சனி பகவான் வந்து அனுஷ நட்சத்திரம். ஸோ அனுஷ நட்சத்திரன்றப்போ வந்து சனி வந்து அந்த இதுக்கு வந்து அந்தளவுக்கு கெடுபலங்கள் செய்ய மாட்டார் நம்ம சொல்லலாம். ஏன்னா சனியும் நல்லதும் செய்வது தான். என்றைக்குமே வந்து 9 கிரகங்களை வந்து நன்மையும் செய்யும், 9 கிரகங்களை வந்து தீமையும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நன்மை தீமையில் தான் வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிடிவாதக்காரனுக்கும் ஒரு நார்மலாக இருக்க மனுஷன் எப்படியோ அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும் அவங்களுக்கு. அத்தகைய சனி தசை ஓரளவுக்கு தடைகள் தாமதங்கள் இருக்கும் வழி கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த சமூகத்தில் அந்த இதில். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த 19 ஆண்டு காலங்கள். ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த கடைநிலை ஊழியர்களுக்கு உதவுறது நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் இவங்க போக வேண்டிய கோயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தெள்ளாறில் இருக்க திருமூலகேடேஸ்வரன் கோயில். ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டு திண்டிவனம் அந்த ரூட்டில் வந்து இந்த கோயில் இருக்குது. இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இது. ஸோ இந்த கோயிலில் வந்து சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ அங்கே போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு இவங்க ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து மேலும் அந்த சனி மகாதசையில் நடக்கிற இதில் வந்து கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகளே வந்து இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து இவங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வீட்டாண்ட இருக்கிற நவகிரக கோயில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கோயில் நவகிரக கோயில் இருக்கிறதுலையோ இல்லை சனி பகவான் தனி சன்னதி இருந்தாலோ அங்கே வந்து இவங்க 21 நெய் தீபம் போடணும். அது போட்டாங்க அப்படின்னா வந்து இந்த சனி மகாதசையும் இவங்களுக்கு ஒரு நடக்க வேண்டிய தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் விலகி நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது தான் இந்த சனி தசையும் இவங்களுக்கு நல்லதாக மாறும். அதே அந்த சனி வக்ரம் பெற்றிருந்தா அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும், கெடுபலங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத்தகைய சிறப்பு மிக்க தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து உறவினர்களில் நண்பர்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். இவங்க சொத்து இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாமயோகத்தில் வந்து காயத்ரி தேவிக்கு வந்து ஏதாவது ஒரு உப்புமா செய்து தானம் பண்ணாங்க அப்படின்னா வந்து மேலும் நன்மைகள் இவங்களுக்கு இந்த கிடைக்கும். இந்த நாமயோகத்தில் பிறந்ததுக்கான நற்கர்மாவை வந்து இவங்க இந்த இதில் பெறுவார்கள்ன்ற எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ மகாலட்சுமி வழிபாடு இவங்களை அதிதேவதையாக இருக்கிறதுனால செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது. மகாலட்சுமி வாசம் செய்ய இடம்னு சொல்லலாம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி இந்த தசையை நடக்கச்சே வந்து இந்த மாதிரி இதில் கூறியிருக்கப்படி இவங்க கடைபிடித்து வந்தார்கள் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த தசைகள் எல்லாமே வந்து நடக்க வேண்டிய கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகளே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களான பதிப்பு இது. இத்தோட இந்த பதிப்பு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.